இயக்குனரும் நடிகருமான ரமேஷ் கண்ணா இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். உங்களுடைய துயரங்களை முதல்ல பகிர்ந்துக்கோங்க சார். அதாவது விஜயகாந்த் சார் வந்து எங்களுக்கெல்லாம் கேப்டன் சொல்றாங்கன்னா, நான் சினிமாக்கே ஒரு கேப்டன் தான். சினிமாவில் சாதாரண மனிதர் இப்போ இறந்துட்டால போண்டாமணி இந்த மாதிரி அடித்தட்டில் இருக்க ஒரு நடிகர் ஆகட்டும், இல்லை ஒரு லைட் மேன் ஆகட்டும், யாராக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையும் சரி, அவர் நேரடியாக போய் பேசலாம். அந்த பிரச்சனையை முன்னின்று எதை பற்றியுமே கவலைப்படாமல் யாராக இருந்தாலும் எடுத்து அதுக்கான வழிவகைகளை செய்து கொடுக்கும் நல்ல மனிதர். எப்பவுமே ஒரு இறக்க குணம் உள்ளவர், எல்லாருக்குமே நல்லா இருக்கு நினைக்கிறவர். உதவி வைக்கிறவங்களாம் அந்த காலத்து ரோகிணி லாட்ஜ் இருந்தது டி நகரில். அங்கே யாராக இருந்தாலும் சரி, படத்தில் ஒர்க் பண்ணி முயற்சி பண்ணுற உதவி எப்போ போனாலும் சாப்பாடு அதாவது சொல்லி அதை பண்ணியிருப்பாரு. அது மாதிரி இலவச மருத்துவமனை நிறைய விஷயங்கள் பண்ணலாம். நடிகர் சங்கம்லாம் நடத்தார். ஜெயலலிதா அம்மா ஆட்சியில் இருக்கும்போது தைரியமா கலைஞர்களுக்கு பேனா பறிச்சு கொடுத்தாரு. அதாவது எதை செய்யணுமோ எதை நினைச்சாரோ செய்வாரு. யாருக்கும் பயந்து பேச முடியும், நேரடியா ஏன்னா வெளிப்படையான மனிதர், அதனால எதுவுமே தைரியமா செய்வாரு. அப்படி ஒரு தைரியமான மனிதர் இருந்து நமக்கு சினிமா அரசியலுக்கு ஒரு இடம் தான். அரசியலுக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்தாரு. அவர் ஊரோட தான் ஒரு சிஎம் கேண்டிடேட் மாதிரி அவருக்கு அந்த தகுதி இருக்குது அவருக்கு. அதெல்லாம் நம்ம மக்களுக்கே ஒரு இழப்பு தான். சினிமாவுக்கு மட்டும் இல்ல, தமிழக மக்களுக்கு ஒரு இழப்பு தான். யாருக்குமே ஒரு வார்த்தை கூட யாரும் நோகக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கவனமா இருந்திருக்காரு. எல்லோரையும் அரவணைத்து சென்று இருக்கிறார் அப்படின்றது நீங்க சொல்லும்போது புரிஞ்சுக்க முடியுது. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி சார்.